ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। सौन्दर्य नमस्ते to everybody. சௌந்தர்யலகரியில் 69வது ஸ்லோகம் நாம் அனுபவிக்க இன்று உள்ளோம். இந்த 70வது ஸ்லோகம் 70வது ஸ்லோகம் அது தாமரை கொடிகள் போன்று 4 கைகளை உடைய அம்பாளுடைய அந்த அழகை சொல்வதாக இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தின் பலன் என்னவென்றால், சிவ அபராதத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். 70வது ஸ்லோகம். மிருணாலி மிருத்வீனாம் தவ புஜத் லதானாம் சதஸ்ருணாம் சதுர்பிஹி சௌந்தர்யம் சரசிஜ பவஹ ஸ்தௌதி வதனைஹி தகேப்யஸ் சந்த்ரஸ்யன் பிரதம மதன அந்தகரிபோ சதுர்ணாம் ஸ்ரீஷானாம் சமமபய ஹஸ்தார்ப்பண தியா என்பதுதான் அந்த ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை முதலே சொல்லிட்டேன், ஏன்னா அது நம்ம பிடி எடுத்துட்டு வர்றதுக்காக. இப்போ ஸ்லோகத்தை கவனிங்க. मृणाली मृद्वीनां तव भुजलतानां शतशृणाम् चतुर्भिः सौन्दर्यं सरसिज भवस्तौति वदनैः नखेभ्यः सन्त्रस्यन् प्रथममथनादन्धकरिपोः चतुर्णां शीर्षाणां सममभयहस्तार्पणधिया மிருத்வீனாம் தவ புஜ லதானாம் சதஸ்ருணாம் சதுர்பி ஸ்தௌர்யம் சரசிஜ பவ ஸ்தௌதி வதனைஹி நகேப்யஸ் சந்த்ரஸ்யன் பிரதம மதன அந்தகரிபோ சதுஸ்நாம் ஷீர்ஷானாம் சமமபய அஸ்தார்ப்பண தியா என்பது ஸ்லோகம். இதில் மிருணாலி மிருத்வீனாம் அந்த வார்த்தை முதலில் எடுத்துக்கோங்க. தாமரை தண்டு போல் மிருதுவான துவளம், மிருதுவாய் இருக்கக்கூடியவரே. துவளும் என்றால் அந்த தாமரை தண்டு. தவ உன்னுடைய சதுஸ்நாம், சதுர் என்றால் 4 புஜ லதானாம் கொடி போன்ற 4 கைகள். அம்பாளுடைய அந்த கை கொடி போன்று இருக்கின்றது. சௌந்தர்யம் அழகை, சரசிஜ பவஹ, இந்த சரசிஜ பவன் ரொம்ப அழகா வர்ணிக்கும் போதுதான் சொல்லுவா. தாமரையில் உதித்த பிரம்மா, சரசிஜ பவ, சர தனி, சிஜ என்றால் உதித்த, பவ பிறந்த, தண்ணீரில் உதித்த தாமரை, அந்த தாமரை தண்டில் உதித்த பிரம்மா என்று பொருள். பிரதம மதனாத், முதலில், பிரதமம் என்றால் முதலில் வந்தவன், முதலில் தோன்றிய அந்த பிரம்மா தனது தலைகளில் ஒன்றை கிள்ளிவிட்ட. ஏன்னா பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. பிறகு ஒரு காலத்தில் சிவனுக்கும் பிரம்மாவிற்கும் ஒரு சண்டை வரும்போது சிவன் பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளிவிட்டார். அந்த கரிப்போனா காலகாலனாக இருக்கக்கூடிய பரமசிவன். நகேபியக, எப்படி நகங்களில் இருந்து, அதனால்தான் அவருக்கு பிரம்மர்த்தி தோஷம் வந்தது, திருவண்ணாமலைக்கு வந்தார்னு சொல்வா. நகங்களில் இருந்து சந்திரஸ்யன் பயந்து கொண்டு, சமய காலத்தில் சமய காலத்தில் சதுர்ணாம்
நன்கு சீர்ஷானாம்னா தலைகளோடு, 4 தலைகளோடு கூடிய அபய ஹஸ்தார்ப்பண தியா. அந்த பிரம்மா சிவன், நீங்கள் இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் புரியும். ஒரு காலத்தில் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் 2 பேருக்குமே 5 தலைகள் உண்டு. சிவனுக்கும் 5 தலை உண்டு. என்ன? சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், தத்புருஷம் என்னும் 5 தலைகள். பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தது. எனக்கு சமமாக நீ இருக்கின்றாயே என்பதற்காக சிவன் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய நகங்களை கொண்டு அவருடைய ஒரு தலையை கிள்ளி கிளைந்தார். அதனால் அவருக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் வந்தது என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கு பயந்து கொண்டு பிரம்மா என்ன செய்தார் என்றால், அம்பாளிடம் தஞ்சம் புகுந்தார். எப்படி புகுந்தார்? 4 தலைகளோடு 4 கைகளும் அபயம்னா கைகூப்பிய அந்த கைகளோடு அவர் போய் அம்பால போய், அம்மா நீதான் எனக்கு அபயம் தரணும் என்ற நோக்கத்தோடு சதுர்பிகி வதனைகி 4 முகங்களோடு கூடி ஸ்துதி செய்தாராம். உன்னை புகழ்ந்து பாடினாராமே என்று இந்த நிகழ்ச்சியை சங்கரர் அழகா அற்புதமா வர்ணிக்கிறார். தாயே அபயாம்பிகா, பிரம்மாவிற்கே அபயமளித்தாயே, எனக்கு அளிக்க மாட்டாயா? ஒரு சமயம் பிரம்மாவினுடைய 5வது தலையை சிவன் கிள்ளியதால் அவருடைய விரல் நகங்களுக்கு பயந்து நடுங்கிய பிரம்மா உன்னிடம் சரணடைந்து தன்னுடைய 4 தலைகளுக்கும் ஒரே நேரத்தில் உன் திருவடியில் படும்படி தாமரை கொடி போன்ற 4 கைகளை உடைய உன்னிடத்தில் அவர் 4 முகங்களோடும் 4 கரங்களோடும் கைகூப்பிய கரங்களோடு வந்து உன்னை தஞ்சமடைந்தாரே, எனக்கும் நீ தஞ்சம் தா என்று சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அம்பாளையும் புகழ்ந்த மாதிரி ஆச்சு, சிவனையும் புகழ்ந்த மாதிரி ஆச்சு. 2வது பிரம்மாவுடைய அந்த லீலையும் இதில் தெரிய வருகின்றது. இதற்கு இணையாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நகாந்தேத்ய கேயூர கமனீய புஜான்விதா பயாபஹாரா சதுர்வக்ர மனோகரா போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இதோடைய பொருள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸ்ரீ லக்ஷ்மிதரர் ரொம்ப அழகா இவருடைய வியாக்கியானத்தில் சொல்றார். ஹே பகவதி, தவ மிருணாலீம் மிருத்வீனாம் சதஸ்ருணாம் புஜலதானாம் சௌந்தர்யம் சரசிஜபவ சதுர்பி வதனைஹி பிரதம மதனாத் அந்தகரிபோ நகேபியஸ் சந்திரஸ்யன் சமயம் சதுர்ணாம் சீர்ஷானாம் அபயஹஸ்தார்ப்பணதியா ஸ்தௌதிஹி. பிரம்மாவே தன்னுடைய 4 கைகளையும் கைகூப்பி 4 தலைகளையும் உன் திருவடிப்பாதங்களில் வைத்து உன் தாமரை கொடி போன்ற உன்னுடைய மெல்லிய கைகளை அவர் வேண்டி அருளினாரே. ஏ தேவி, உன்னுடைய தாமரை கொடி போன்ற மென்மையான 4 கொடிகளை போன்ற உன்னுடைய கைகளை பிரம்மா 4 முகங்களும் துதித்தார். அவருக்கு 5 தலைகள் இருந்தன. அவற்றை ஒன்றை சிவன் நகங்களால் கிள்ளி எறிந்தான். சிவன் அந்த அகாசுரனை அவ்வாறு அழித்தார். அவ்வாறது கை நகங்கள் தன் மீது 4 தலைகளையும் கிள்ளி எறிந்து விடுமோ என்று பயந்த பிரம்மா அவரிடமிருந்து பயம் நீங்க உன்னிடம் அபயஹஸ்தத்தோடு தலைகளை குனித்து சரணடைந்தானே. அந்த 4 முகங்களாலும் துதிக்கப்பட்டவள் நீ என்றோ, நானும் துதிக்கின்றேன், என்னையும் காப்பாற்று என்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல இவர் சொல்றார். இதற்கு சௌபாகியவர்த்தினியும் இதே இதுதான் சொல்றார். அருணாமோதினியில ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த வார்த்தை மிருணாளி ஹே நாராயணி, ஆனந்தகிரியும் இதே தான் சொல்றாரு. புவனேஸ்வரி சரசிஜ பவ
பிரம்மா தவ ஸ்ருதானாம் புஜலதானாம் சௌந்தர்யம் சதுர்பிகி முகைஹி சமம் ஸ்தௌதிஹி. இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, அவர் அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மீன்ஸ் த தீம் ஆஃப் த இது ஒன்னே தான், ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தான் வேற மாதிரி இருக்கு. இதில் ஆனந்த கிரியான்றவர் இதில் ஒரு பெரிய ரகசிய மந்திரம் இருக்கின்றது என்று பாச மந்திரத்தை இதன் ரகசியமாக சொல்கின்றார். ஆம் ஹ்ரீம் என்பது இதனுடைய மந்திரம். இதையே தான் நம்ம இந்த இடத்துல யந்திரமாகவும் கொடுத்துருக்கோம். ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் இது யந்திரம். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கு. எல்லோரும் சேர்ந்து அனுபவித்து அம்பாளுடைய அருள் கடாட்சத்திற்கு ஆட்படுவோம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.